எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ் உடைய லாஸ்ட் மினிட் டிப்ஸை தாண்டி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி, டார்கெட் அட்டெம்ப்ட் என்ன, அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் இருப்பீங்க. உங்களுடைய எக்ஸாம் அப்ரோச் எப்படி இருக்கணும், எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டில் வரும், அண்ட் லாஸ்ட் டே என்ன பண்ணணும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும் லாஸ்ட் மினிட் டிப்ஸு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம். சரிங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாப்பர், ஆவரேஜ், பிகினர்ஸ் இருக்காங்க. இவங்க டாப்பரை பற்றி கண்டுக்கவே தேவையில்லை அப்படின்றதெல்லாம் இங்கே விட முடியாது. ஏன்னா எஸ்பிஐ பிஓ பொறுத்தவரை கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். நீங்கள் டாப்பர்ஸும் ஒரு 1.5x ஸ்பீடு வச்சுன்னா கூட ஓட்டி ஓட்டி பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இந்த ரிப்பீட்டர்ஸில் ஆவரேஜ் ஆஸ்பென்ஸ் இருப்பாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுகிற ஆஸ்பென்ஸ்லாம் இருப்பாங்க. நீங்கள் கொஸ்டின் செலெக்ஷனை பார்த்து கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சப்ஜெக்ட் வைஸாக சொல்கிறேன். கொஸ்டின் செலெக்ஷன் உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் எடுத்த ஸ்கோர் நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருந்தேன். அதில் எனக்கு 30லேருந்து 40 தான் சார் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா. பட் ஆனால் இவங்க 50, 60ன்னு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரியல் எக்ஸாம் போகும்போது கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் லாஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் இல்லைனா வீடியோஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை எடுத்து சும்மா சால்வ் மட்டும் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டெட் ஆஃப் மார்க் டெஸ்ட் லாஸ்ட் டே. ஓகேங்களா. அப்புறம் இந்த இதெல்லாம் நான் அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் செலெக்ஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இவங்க 2 பேரும் டாப்பர்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 20 நிமிஷம் டெஸ்ட்டில் 10 நிமிஷம் எக்ஸாம் நல்லா போயிட்டுருக்கும். அந்த 11, 12வது நிமிஷத்தில் நீங்கள் ஒரு ராங்கான கொஸ்டினை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செக்ஷனே அவ்வளோதான் க்ளோஸ் அந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. அது அந்த கொஸ்டினை விடவும் முடியாது, அந்த கொஸ்டினை விட்டு ஷிஃப்ட் ஆகவும் மனசு இருக்காது. அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரவே கூடாது. ஒருவேளை நீங்கள் ஈஸின்னு நினச்சி பிக் பண்ண கொஸ்டின் கூட கண்டிப்பாக ஆன்சர் வரலைன்னா ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு டீசெண்டான அட்டன் கொடுக்க முடியும். இங்கே 10லேருந்து 12 ஸ்லாட் எக்ஸாம் நடக்கும். அந்த இத்தனை ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நடக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் ஈஸியாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட்டில் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா. இந்த டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஷிஃப்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அட்டெம்ப்ட் கம்மியாக இருந்தாலும் மார்க் நார்மலைசேஷனில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அந்த அட்டெம்ப்டை பற்றி யோசிக்கக்கூடாது. இந்த பேப்பரோட டிஃபிகல்ட் லெவலை கொஞ்சம் கணிச்சு அதற்கு தகுந்த மாதிரி கொஸ்டினை செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. ரைட்டு. கொஸ்டின் செலெக்ஷன் அதுக்கு அடுத்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸை பற்றி என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் மார்க் டெஸ்ட்டில் நெக்ஸ்ட் கொடுத்தா டக்குன்னு போயிடும். ஆனால் ரியல் எக்ஸாமில் நெக்ஸ்ட் கொடுத்தா ஒரு 2 to 3 செகண்ட் லேக் ஆகி தான் அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போகும். அப்போது நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த டைமுக்கு இந்த டைம் மேட்ச் ஆகும். ஓகேங்களா. இந்த ரிப்பீட்டர்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா பிகினர்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, மார்க் டெஸ்ட்டில் என்னாகும், நீங்கள் உட்காந்து எப்படி 5 நிமிஷம் 8 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் இவங்க கொஸ்டின் செலெக்ஷன் பக்காவாக பண்ணுவாங்க மார்க் டெஸ்ட்டில். பட் இருந்தாலும் இதுக்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 மார்க் தான் வரும். ஆனால் நீங்கள் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும் மார்க் டெஸ்ட்டுக்கும் ரியல் எக்ஸாமுக்கும். ஏன்னா நீங்கள் ரியல் எக்ஸாமில் உட்காரவே மாட்டீங்க, கரெக்டாக அட்டன் பண்ணிடுவீங்க. எத்தனை கொஸ்டின் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் அட்டன் பண்ணிடுவீங்க. இவங்களும் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் 30 செகண்டில் அட்டன் பண்ணுறது இவங்க 25 செகண்டில் 20 செகண்டில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு இன்இக்வாலிட்டி அந்த மாதிரி டாபிக் ஒரு 10 செகண்ட். ஓகேங்களா. வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கும். ஓகேவா. ஆனால் இந்த டெஸ்ட் இன்டர்ஃபேஸ் லேக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணி தான் நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகேங்களா. எக்ஸாம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஆப்டி, அதுக்கப்புறம் ரீசனிங் வர வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், அதாவது ஹேண்ட் அவுட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் முன்னாடி ஆல் டிக்கெட் விடும்போது. அதில் வந்துருக்கக்கூடிய ஆர்டர் மேக்ஸிமம் இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு வர வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் கன்ஃபார்ம் ஆயிடும் எந்த செக்ஷன் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அனாலிசிஸ் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், நான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே. இப்போது இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாமா. ஓகேங்களா. இப்போ இதை பார்ப்போம். மைண்ட் மேப் யுவர் கொஸ்டின் செலெக்ஷன் பேஸ்ட் ஆன் நெக்ஸ்ட் ஸ்லைடுனா அடுத்த ஸ்லைடில் இருக்குது, இல்லைனா யுவர் 10th. ஓகேங்களா. இந்த ஸ்லைடில் இருக்கிற மாதிரி இதை பாருங்கள். லாஸ்ட் இயரில் கேட்ட 3 ஷிஃப்ட் கொஸ்டின் பேப்பரை சப்ஜெக்ட் வைஸாக கொண்டு வந்துருக்கீங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 மேட்ச் த காலம். ஓகேங்களா.
வேர்டு ஸ்வாப் இல்லைன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து என்னால் 7 மார்க் ஈஸியாக எடுத்துட முடியும். 7 அவுட் ஆஃப் 7 எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நீங்கள் இந்த கிளாஸ் டெஸ்ட்டு ஃபில்லர்ஸில் 7 கொஷினில் 4 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் இதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அட்டெம்ப்ட் ஆர்டரை வச்சுருக்கணும். எல்லா பேப்பர்லேயும் இது இருக்கும். மேட்ச் த காலம், வேர்டு ஸ்வாப், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், பேரா ஜம்பிள். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்கள் வேர்டு ஸ்வாப், பேரா ஜம்பிள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் பேரா ஜம்பிள், வேர்டு ஸ்வாப், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இங்கேயும் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ இது அவுட் ஆஃப் 40 மார்க் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 3 கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் 2 தான் கேட்பாங்க. ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 10 to 12 கொஸ்டின் உங்களுக்கு இந்த அக்யூரேசியோட அட்டன் பண்ணக்கூடிய டாபிக் இருக்குது. ஆனால் இந்த பேரா ஜம்பிள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிடில் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்லேயும் ட்ரை பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்லேயும் ட்ரை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இது மேட்ச் த காலம், வேர்ட் ஸ்வாப்பிங், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து ஃபில்லர், கிளாஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே சார், நான் எடுக்கும்போது எனக்கு எடுத்தோடனே ஃபில்லர் வந்துச்சு அட்டன் பண்ணிடுங்க. கிளாஸ் வருதா அட்டன் பண்ணிடுங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் எது கிடைச்சாலும் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிராமர் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா கிராமர் அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிராமர் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் கிராமரை வந்து இந்த குத்தி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்ராக்சிமேட்டாக ஏதோ அப்படியே 19 அட்டன் பண்ணுவாங்க, அது லாஜிக் தெரியாமல். ஸோ அப்போ அசம்ஷனில் நீங்கள் எடுத்த உடனே அட்டன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் மேட்ச் த காலம், வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், ஃபில்லர்ஸ், கிளாஸ், ஆர்சியில் டைரக்ட் கொஸ்டின், டைரெக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அட்டன் பண்ணும்போதும் நீங்கள் வந்து அந்த ஒரு அசம்ஷன்லேயே இருப்பீங்க. அதனால் எடுத்த உடனே கான்ஃபிடண்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுதான் மேட்ச் த காலம், வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபில்லர் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஆர்சி போயிடுங்க. அதுக்கு அடுத்து ஓகேங்களா? ஆர்சியில் டைரக்ட் கொஸ்டின் இருக்கும், சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின் இருக்கும். அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேரா ஜம்பிள் ட்ரை பண்ணலாம். இல்லை இதுக்கு முன்னாடி கூட இந்த டைரக்ட் கொஸ்டின், சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அட்டன் பண்ணிட்டு பேரா ஜம்பிள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த இன்டைரக்ட் கொஸ்டின், கிராமர் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது யாருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆவரேஜ் அண்ட் பிகினர் ஆஸ்பெக்ட்ஸுக்கு சொல்கிறேன். ஒரு பிகினராக இருந்துக்கிட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டே பேரா ஜம்பிள் அட்டன் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? கிராமர் தெரியாமல் எரேஸ் ஸ்பாட்டிங் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் செக்ஷனை கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் இந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மேட்ச் த காலம், வேர்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், ஃபில்லர் கிளாஸெல்லாம் அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இதில் எது கிடைச்சாலும் ஃபஸ்ட் தான் கணக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஆர்சியில் செலக்டிவாக பேரா ஜம்பிள், அப்புறம் ரிமைனிங் ஆர்சி, எரர் ஸ்பாட்டிங், இப்படி வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? கிராமர் நல்லா வருன்றவங்க எரர் ஸ்பாட்டிங் முடிச்சுட்டு அந்த ஆர்சி இன்டர் கொஸ்டின் போகலாம். ஒரு சில பேர் ரீடிங் நல்லா வருன்றவங்க ஃபுல் பேராகிராஃப் ரீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காமனாக ஒன்றா அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இந்த 3 டைப் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸும் 3 டைப்பாக இந்த இங்கிலீஷ் பேப்பரை அப்ரோச் பண்ணணும். மற்ற செக்ஷனும் அப்படி தான். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு இது இங்கிலீஷ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணிங்களானே உங்களுக்கு டீசெண்டான அட்டம் கிடைச்சிடும் உங்களுக்கு. அடுத்து ஆப்டிடியூடு. அப்போ எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் சார் அப்படின்னா நீங்கள் ஒரு 25லேருந்து ஒரு 30 அட்டம்ப்டாக கொடுங்க. அக்யூரேட்டாக டிஃபிகல்ட்டாக இருந்தால் 25, இல்லைனா 28லேருந்து 30 அட்டம்ப்ட், 28லேருந்து 30 அட்டம்ப்ட் கொடுக்க பாருங்கள். நம்ம மார்க்கு நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? எக்ஸாம் முடிச்சுட்டு அனாலிசிஸில் சொல்லுவேன் எவ்வளோ அட்டம்ப்ட் எடுத்தால் நீங்கள் சேஃப் அப்படிங்கிறத. கொஞ்சம் நம்ம அக்யூரேட்டாக சொல்லுவோம். 2 வருஷமாக நம்ம நல்லா ஸ்டாண்டர்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அனாலிசிஸ்லாம். நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பாருங்கள். ஓகே, ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை ஸ்கோர் பூஸ்டர் அப்படிங்கிறது இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். ஓகேங்களா? இதில் பாருங்கள் உங்களுக்கு ராங் நம்பர், இதில் மிஸ்ஸிங் நம்பர். ஸோ இதோடைய பார்ட்டே கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 35 இருந்தது, இப்போ 30 மாறிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்கோர் பூஸ்டரை குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 10 கொஸ்டின் இருக்கும். ஸ்கோர் பூஸ்டர்லேருந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக 10 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஐயோடைய கான்ட்ரிபியூஷன் 2 இருந்தது, இப்போ 3 ஆயிடுச்சு. ஓகேங்களா? எப்படின்னா டிஐயில் 2 வந்துடுது, அதோட சேர்ந்து ஒரு கேஸில் டிஐ, இதில் கேஸில் டிஐ 3 மார்க் இல்லை 5 மார்க் கேட்டுடுறாங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் ட்ரெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இதே ட்ரெண்டும் இருக்கலாம். அப்படி இல்லை இந்த கேஸ்லெட்டை கட் பண்ணிவிட்டு இன்னொரு 3 to 4 கொஸ்டினில் ஒரு ஸ்கோர் பூஸ்டரான என்ன ஸ்கோர் பூஸ்டர் அப்ராக்சிமேஷன், ஓகேங்களா, நம்பர் சீரியஸ், ராங் நம்பர், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஓகேங்களா கேட்டுருக்காங்க பாருங்கள். இந்த டாபிக்ஸில் இருந்து ஏதாச்சும் ஒன்று வந்தால் உங்களுக்கு 3லேருந்து 5 கவர் ஆகும். ஓகேங்களா?
2 வந்தா 6 வரை கவர் ஆகும். 6லேருந்து 8 வரை கவர் ஆகும். இதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஐ அட்டன் பண்ணுங்க. ஸோ இதோடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கிறதுனால எடுத்தோடனே நம்ம கண்ணில் படாது. அது நான் என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டிஐ கிடைச்சா டிஐ அட்டன் பண்ணிட்டே போங்க. டிஐயில் ஒரு கொஸ்டின் கஷ்டமாக கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல டிஐயில், அதில் பாருங்கள் 2 டிஐலையும் ஒவ்வொரு கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க, இல்லைனா லேட்டாக கூட ட்ரை பண்ணுங்க. டாப்பர்ஸுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்தனா கூட சால்வ் பண்ணிடுவீங்க. பட் ரொம்ப சுற்றி விடுற கொஸ்டின் இருக்குன்னா 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேஷன். இதில் இதுதான் ஃபஸ்ட்டுன்னு கிடையாது. அப்ராக்சிமேஷன், நம்பர் இந்த இதில் எது கிடைச்சாலும் சரி, இந்த 3த்தில் ஓகேங்களா, இந்த 3த்தில் ஸ்கோர் பூஸ்டர், மொத்தமாக இது ஸ்கோர் பூஸ்டர், இது 3ல் எது கிடைச்சாலும் அட்டன் பண்ணிடுங்கன்னு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே தான் நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க. 12 to 15 மினிட்ஸ் இதில் தான் சுற்றிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 8 to 5 மினிட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எய்தர் கேஸ்லெட் இல்லைனா அர்த்தமெட்டிக். ரொம்ப ஈஸியாக சோல்டு, அன்சோல்டு, பாய்ஸ், கேர்ள்ஸ், ஏபிசிடின்னு கம்பெனி இந்த மாதிரி ஒரு கேஸ்லெட் வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஏபிசிடி சோல்டு அன்சோல்டு அப்படின்ற ஒரு கேஸ்லெட் வருதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி வருதா ஏபி ஒன்லி ஏபி ஒன்லி சிபி அந்த மாதிரி, ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு கேஸ்லெட் வரும். அது நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? கன்வென்ஷன் மெத்தடில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ஈஸியாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் வந்து ஒரு மினிமம் 4 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கணும். 4 மினிட்ஸ்க்கு மேலே இருந்தால் கேஸ்லெட் ட்ரை பண்ணுங்கள். அது கீழே இருந்தால் நீங்கள் அரித்மெட்டிக் கொஷின்ஸ்குள்ளே மூவ் ஆன் ஆகிறது பெட்டர். ஓகேங்களா? எகைன் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு 12 மினிட்ஸில் இந்த டாபிக்ஸ் அட்டன் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்து 12 மினிட்ஸ்னால் டாப்பர்ஸுக்கு சொல்கிறேன். 12 to 15 மினிட்ஸ். ஒருவேளை நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல டைம் கன்சூமிங் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒரு 16 மினிட்ஸ் இங்கேயே ஆகிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக அர்த்தமெட்டிக்கில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். 12 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் கேஸில் டிஏயை எவாலுவேட் பண்ணுங்கள். உங்களால் அது ஆன்சர் எடுக்க முடியுமா முடியாதான்னு. முடியும்னா ட்ரை பண்ணுங்கள், முடியாதுன்னா டேரெக்டாக அர்த்தமெட்டிக்கில் போய்ட்டு செலக்டிவாக கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை 18லேருந்து 20 வரை டார்கெட் பண்ணுங்கள். 22 டார்கெட் பண்ணுங்கள். டாப்பர்ஸ்லாம் 22 வரை டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் மினிமம் 18லேருந்து 20. இதுவே பேப்பர் ஈஸியாக ஸ்கோர் பூஸ்டர்லாம் அதிகமாக கேட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 20+ டார்கெட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்கோர் பிகினர்ஸ் சொல்கிறேன். பிகினர்ஸு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்தால் ஒரு 16 or 18 வரை டார்கெட் நல்ல அட்டெம்ப்ட். ஆனால் நீங்கள் டார்கெட் பண்ணுறது 18 தான் பண்ணணும். இங்கே 16 டார்கெட் பண்ணி போனால் அங்கே 12 தான் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்கள் டார்கெட் பண்ணுறது 18 அட்டன் பண்ணுங்கள். அந்த 18 அட்டன் பண்ண முடியல, எக்ஸாமெல்லாம் நீங்கள் ஒரு 16 இல்லை 15 தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதோடைய கான்ட்ரிபியூஷன் ஸ்கோரிங் பார்ட் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் கம்மியாக அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ மார்க் எடுக்க முடியும். கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 18லேருந்து 22 எடுக்க முடியும். ஆனால் ஐடியலாக இந்த மாதிரி ஒரு கஷ்டமான பேப்பர் ஆப்டிடியூட் இருந்தால் 15 16 தான் எடுக்க முடியும். ஈஸியாக இருந்தால் 20க்கு மேலே அட்டன் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தெரியணும் இந்த பேப்பர் ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சு அதற்கு தகுந்த அட்டெம்ப்டை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல நீங்கள் 15 16 எடுத்தால் கூட இப்போ ரீசனிங் ஈஸியாக கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஈஸியாக கேட்டிருப்பாங்க. அந்த 2 இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு செக்ஷன் எங்கேயாச்சும் ஒரு கஷ்டமாக தான் கேட்பாங்க, அது நம்ம ஒன்றும் கண்டுக்க தேவையில்லை. இப்போ ரீசனிங் செக்ஷன் உள்ள போகலாம். ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை இதில் என்னென்ன ஸ்கோர் பூஸ்டர் இருக்குது அப்படின்னா பிளட் ரிலேஷன். நீங்கள் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி இதை லாஸ்ட்டாக அட்டன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் பிஃபோர் மிடில் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? லாஸ்ட் பசிலுக்கு முன்னாடி அட்டன் பண்ணணும். அதை தவிர்த்து மற்ற டாபிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓகேங்களா, இதுவும் ஒரு ஸ்கோர் பூஸ்டர் தான். பட் ஒரு சில பேருக்கு ஒரு சில நேரங்களில் இது வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா ஆன்சர் எடுக்க முடியாமல் போயிடுது. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கொஸ்டினே பிளட் ரிலேஷனாக வருதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ட்ரை பண்ணாதீங்க, மிடில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆன்சர் வந்துட்டால் பரவாயில்ல, வரல அப்படின்னா அது வந்து உடனே நீங்கள் ஒரு பேனிக் மோடில் போயிடுவீங்க. ஓகேங்களா? பேனிக் மோடில் போயிடுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சப்ஜெக்டில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களால் அட்டன் கொடுக்க முடியல அப்படின்னா அதை இந்த சப்ஜெக்டில் கேரி ஃபார்வர்ட் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா பேப்பர் டிஃபிகல்ட்னால ஒரு சில நேரங்களில் 10 மார்க் 8 மார்க் அட்டன் பண்ணவங்களாம் கூட எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு நார்மலைசேஷனில் மார்க் இருக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போயிடணும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய பிளட் ரிலேஷன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
கொஸ்டினில் அந்த ஒரு ட்ரீ டயக்ராம் வரையும்ல, அந்த ட்ரீ டயக்ராம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான இன்ட்டை இஃப் கண்டிஷன் கொடுத்து கொஸ்டினில் Q&A இருக்குல்ல, குவிஸு, அதில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இது இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. 1.5 இயர்ஸாக இது வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இது இந்த கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணக்கூடிய டாபிக் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு ஆவரேஜ் பிகினர் டாப்பராகவே இருந்தால் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் பேக் அடித்து லாஸ்ட்டில் அட்டன் பண்ணுங்க, இல்லை மிடில் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற பாருங்க, இது மாதிரி சிலாஜிசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்இக்வாலிட்டி, இங்கே பாருங்கள் பிளட் ரிலேஷன் தான் இதில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மீனிங்ஃபுல் வேர்டு. ஓகேங்களா? இது ஆர்டரிங் பசில்னு சொல்லுவாங்க அது. ஸோ இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். RRBPO, IBPSPO, ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் பூஸ்டர் என்னென்ன இருக்குது, இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம் நியூ பேட்டர்ன் இல்லாமல் ஓல்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய கோடிங் டீகோடிங். ஓகேங்களா? இந்த மாதிரி செட்டு செட்டாக வரும். சிலாஜிசம், டைரக்ஷன், இதுலேயே நமக்கு 8லேருந்து 12 மார்க் வரை கேட்பாங்க. இதில் RRBPO, IBPSPO அப்படின்னு போனீங்கன்னா. ஆனால் இங்கே SBIPOவில் பாருங்கள், ஸ்கோர் பூஸ்டரே உங்களுக்கு 5 தான் இருக்குது. இந்த 30ல் 25 கொஸ்டின் என்ன தான் இருக்குது அப்படின்னா பசில் அண்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மேபி இந்த வருஷம் இந்த ட்ரெண்டை மாற்றி இந்த 5 கொஸ்டினே ஒரு 10 கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணி இதை வந்து ஒரு 20 மாற்ற கூட வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால தான் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கேர்ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறது. அனாலிசிஸ் பார்க்குறதுனால தான் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எத்தனை பசில் கேட்டிருக்காங்க முன்னாடி ஷிஃப்ட்டில், இப்போ நம்ம எப்படி கொஸ்டின் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிய வரும். இல்லை அப்படின்னா எல்லாமே பசிலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் நான் லாஸ்ட் இயரில் இந்த எக்ஸாமில் ஃபீட்பேக் அனாலிசிஸ் பண்ண வரைக்கும் ரீசனிங் செக்ஷனில் மேக்ஸிமம் எல்லா ஷிஃப்ட்லேயும் அதிகமான அட்டம் கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கு. பசில்லாம் ஈஸியாக தான் இருந்திருக்கு. நீங்கள் பசில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரீசனிங் செக்ஷனில் நல்ல மார்க் எடுத்துடலாம். அப்போது இந்த எக்ஸாமை டிசைட் பண்ணுறது பசில், சிட்டிங், அதுக்கப்புறம் DI, அதுக்கப்புறம் பேரா ஜம்பிள். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, நான் தான் நிறைய வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? SBIPOன்னு வந்துட்டா நீங்கள் DI, பசில், சீட்டிங், பேரா ஜம்பிள், இது 3 தான் பில்லராக இருக்கும், டிஃப்ரென்சியேஷனாகவும் இருக்கும். மற்றவங்களை விட எவ்வளோ வேகமாக, அவங்களை விட எவ்வளோ கம்மியான டைமில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கும், உங்களால் எக்ஸாம் கரெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் ஆஸ்பென்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்த்துக்கோங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளானை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதே மாதிரி பேட்டர்னில் ஒரு சின்ன மைனூட் சேஞ்சஸோட இந்த வருஷம் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? பெருசாலாம் இருக்காது. ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ஸ்கோர் பூஸ்டரில் கேட்கலாம், இல்லை இதே பேட்டர்ன்லையும் கேட்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் 30, 40 மார்க் எடுத்திருந்தா கூட அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. இங்கே உங்களுக்கு அதிகமான மார்க் வரும். ஓகேங்களா? ரைட்டு. சரி, இப்போ லாஸ்ட் டேல என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்காந்துட்டு இப்போ போயிட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணக்கூடாது. மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா எகைன் நான் சொல்கிறேன், அங்கே கஷ்டமாக இருக்கும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அடி வாங்கும், பயப்படுவீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோடைய PDF வீடியோஸ் இல்லை மார்க் இருக்கும். மார்க்லேயே ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்னு வச்சுருப்பாங்க. அதை சப்மிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்? பசில், சீட்டிங் சால்வ் பண்ணுங்கள், DA ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ என்ன லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ரிலாக்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் பயப்படக்கூடாது, எக்ஸாமில் கான்ஃபிடண்ட்டாக போகணும். ஓகேங்களா? முடிஞ்ச வரை நிறைய பசில், சீட்டிங் சம்மை சால்வ் பண்ணி போங்க. இங்கிலீஷ் செக்ஷனில் பேரா ஜம்பிள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் த காலம், வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இது லாஸ்ட் டேல நீங்கள் இதை பண்ணுங்கள். ஓகேங்களா? எதர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லைனா எக்ஸாம் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு. அப்புறம் இந்த ஸ்கொயர், கியூப், பர்சன்டேஜ் டு ரேஷியோ கன்வர்ஷன், டேபிள், ABCDயோட லெட்டர் வேல்யூ, அதோட ரிவர்ஸ் வேல்யூவெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் எழுதி பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா, பிகினராக இருக்கும்போது டேபிள் இருக்குல்ல, 12, 13, 14 அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும், மைண்டில் எழுதிட்டே இருப்பேன். ஓகேங்களா? எக்ஸாம் முன்னாடி இருக்கக்கூடிய 2 நாட்களில் சாயந்தரத்தில் மார்னிங்கில் உட்காந்து எழுதுவோம் எல்லாத்தையும். ஓகேங்களா? ஸ்கொயர், கியூபு, பர்சன்டேஜ், ரேஷியோ கன்வர்ஷன், அது எல்லாத்தையும். இப்போ எனக்கு 6 மாதம் கழிச்சு வந்து சொன்னால் கூட இப்போ என்னால் சொல்ல முடியுது. ஏன்னா நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 to 3 இயர்ஸ் மேலே அந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 2-3 நாள் உட்காந்து பண்ணுவேன். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இது ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஐடி ப்ரூஃபில்
ஐடி ப்ரூஃபில் உங்கள் எக்ஸாமில் அப்ளை பண்ணீங்களா அந்த நேம் இருக்கிற மாதிரி இருக்க ஐடி ப்ரூஃப் எடுத்துப்போங்க. அதுக்கு மிஸ்மேட்ச் ஆகியிருந்தா கூட ஒரு சில எக்ஸாமில் பிரச்சனை பண்ணுவாங்க. பிரச்சனை பண்ணால் கூட அலோவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் சேஃப்க்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கோ அதில் இருக்கக்கூடிய நேமில் இருக்கக்கூடிய ஐடி கார்டை ப்ரையாரிட்டி கொடுத்து எடுத்துட்டு போங்க. சில பேருக்கு அப்பா பேரோட இருக்கும் இனிஷியல் பதிலாக, அதையும் அலோவ் பண்ணுறாங்க சில சென்டரில். நிறைய சென்டரில் அலோவ் பண்ணிடுவாங்க. ஒரு சில இடத்துல கேட்பாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லை இதுதான் இருக்குன்னு சொன்னால் கூட விட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுக்காக கேர்லெஸ்ஸாக போகாமல் ஆல்டர்னேட்டிவ் எடுத்துகிட்டு போங்க. ஆல் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய நேமில் இருக்கக்கூடிய ஐடி கார்டு ஒரிஜினல் சொல்கிற பாருங்க. ஒரிஜினல் அதோடைய ஜெராக்ஸ். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த கலர் பிரிண்ட் எடுத்து போகிறாங்க. கலர் பிரிண்ட் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போனோம். 4 ஃபோட்டோ காப்பி. இந்த ஃபோட்டோ காப்பி அப்படிங்கிறது இந்த ஆல் டிக்கெட் இருக்குல்ல, அந்த ஆல் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இருக்கக்கூடிய ஃபோட்டோ காப்பீஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போகக்கூடிய டாக்குமெண்ட். ஓகேவா? கசகசன்னு எழுதிட்டேன். பட் இருந்தாலும் ஆல் டிக்கெட், ஒரிஜினல் ஐடி கார்டுடைய ஜெராக்ஸ், ஃபோட்டோ காப்பி. அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோவுடைய பிரிண்டட் காப்பி. ஒரு 4 எடுத்துக்கோங்க. 2, 3 தேவைப்படும். எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறது தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆல் டிக்கெட்டும் ஆல் டிக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஐடி ப்ரூஃபும் ஒரு ஐடி ப்ரூஃப் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அந்த ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிளாரிட்டி கொடுத்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அனலைசிஸ் வீடியோ நான் எக்ஸாம் முடிஞ்ச உடனே போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. அண்ட் நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.